ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன குழம்பு வைக்க போகிறோம்னா சுண்டல் குழம்பு தான் வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சுண்டல் அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதே சுண்டல் குழம்பு தான் செய்ய போகிறோம். அரைப்பாங்க பல்லாரி வெங்காயம் நைட்டு வச்சுருக்கேன், கருவேப்பிலை, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிப்பு முறைக்கு போயிட்டோம், எண்ணெய் ஊற்றிக்கலாம். சுண்டல் குழம்பு அடிக்கடி வச்சுக்கிறோமோ உடம்புக்கு முக்கியமானது. 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு வெங்காயத்தை. சுண்டல் மட்டும் இருக்கா, சிம்பிளா புளிக்குழம்பு மாதிரி வச்சிடலாம். இப்போ இது கூட நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் சுண்டல் சேர்க்க போகிறோம். சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. 10 நிமிஷத்துல வீட்டில் எதுவுமே இல்லையா, சுண்டல் மட்டும் இருக்கா, டக்குன்னு இந்த குழம்பு வச்சு கொடுத்துருங்க. அதிக பொருளை சேர்க்க வேண்டியது இல்லை. இதில் பாருங்க, நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு கைப்பிடி, ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு, லெமன் சைஸ் அளவுக்கு எலுமிச்சை பழம் கரைச்சி வச்சிருக்கேன். தேங்காய், அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். சுண்டல் சேர்த்துக்கலாம். உள்ள சுண்டல் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அதுக்குள்ள மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட புளி கரைச்சி வச்சோம்னா அதில் 2 ஸ்பூன் வீட்டிலே அரைச்ச மசாலா பொடி சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு, 2 ஸ்பூனு தான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சுண்டல் குழம்பு அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். இப்போ அந்த கரைச்சி வச்சதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ அதை மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ள அதுக்கு தேங்காய், மசாலா பொருட்கள் அரைச்சிக்கலாம். ஒரு தக்காளி, ஒரு அரை மூடி தேங்காய் திருவி வச்சிருக்கேன் அரைக்கிறதுக்கு. ஒரே ஆள் வீடியோ இருக்கிறதுனால இந்த ஜூம் ஆகுது. தெளிவாக எடுத்து போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு. 1 ஸ்பூன் ஜீரகம், 4 வத்தல் சேர்த்துக்கோங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரியா. 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே அரைச்சிக்கலாம். அரைச்சி உள்ள சேர்த்துக்கலாம். அரைச்சி ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கிளறி விட்டு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்க வைங்க. அவ்வளோ சிம்பிளாக ஒரு குழம்பு முடிஞ்சிருச்சு. வீட்டில் எந்த பொருளுமே டக்குன்னு இந்த குழம்பு வச்சு சாப்பிடலாம். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்க, நல்லா கொதி வந்துச்சு. இது மேலே கொத்தமல்லி இருந்தால் தூவி இறக்கிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி.